ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பெருளில் பார்த்து அந்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த சொட்டா பிலிமில் வந்து பண்ண ஒரு டைலாக் வரும் இல்லையா, ஸோ அதுதான் ஜஸ்ட்டு இந்த சாங் வந்து பண்ண இப்போ ரீசெண்டாக தான் இந்த யூடியூப்பில் வந்து பண்ணாக்க ஒருத்தர் க்ரியேட் பண்ணி போட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பெருளில் பார்த்துருவீங்க. ஸோ பட் என்னென்னா வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். ஜஸ்ட் நீங்கள் இன்புட் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கு. அதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி உங்கள் ஐட்மோஸில் ஃபஸ்ட் இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அதுக்கு செலக்ட் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் மேலே காலில் திருப்பட்டின இருக்கா அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணி ஃபான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கும். மறுபடியும் மேல் லெஃப்ட் சைடில் திருப்பட்டினை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன்லோட்ஸ் ஆகும். அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கும். இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபைலுக்கு நான் போய்க்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 ஃபாண்ட் தான். ரெண்டுத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஸில் இன்புட். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண இன்புட் டிக்ல இருப்பாருங்க. டிக்ல டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்து பண்ணாக்க ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட்டுக்கு அதை கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கா அதை வந்து பண்ணிக்க கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மாலாக இருக்கிறது வந்து பண்ண கேபிட்டல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற லிரிக்ஸ் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். பட் அந்த கலர் வேணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அது எப்படின்னு வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்லிடுறோம். ஜஸ்ட் அதுக்கு நான் இந்த கிரீன் கலர் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த கலர் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ண இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கதை ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துலாமா, ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நானிஸில் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸும் கொட்டு ஒரு நானிசிஸ்டில் வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியை கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி இருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் சூ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேவ் ஃப்ரம் எஸ்பிஜெக்கில் போயிட்டு கீழே சூ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பண்ண நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணாக்க நானிஸில் வந்து பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு வந்து பண்ணாக்க நிறையா பிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லா பிக்கும் நானிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ரீஷீட் நம்ம வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க அந்த செக்யூரிட்டி எதுவுமே நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லிங்க்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே எங்கே இருக்குனாக்க நம்முடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீஷீட்டுக்குள்ளே வந்து பண்ணாக்க செக்யூரிட்டி ப்ரீஷை வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைமிங் ஓடிச்சுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் டவுன் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க உங்கள் ஐட்மோஸில் இன்புட் ஆயிரும். ஓகே, நீங்கள் இன்புட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாக்க நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க இங்கே தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி லேயருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த லிரிக்ஸ் ப்ரிஷெட் இருப்பாருங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கேஃபாக இருக்கா கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சியில் கொடுக்குறீங்க மேல் ஆடிடும். இது அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக கீழே நீங்கள் மூவ் பண்ணி சாங் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கும். இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல லிரிக்ஸுக்கு அடுத்து ஒரு சின்ன கேஃப் இருக்கு பாருங்கள்.
கரெக்டாக வந்து பண்ணாக்க 4.17 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது அதே பக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்து இதுவும் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு மேலே கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ கொஞ்சம் ஏதாவது திக்குச்சுனாக்கா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா வாயில் வந்து பண்ண அச்சரம் வந்துட்டு அதனால பேச முடியல. ஓகே, ஸோ இது வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சரியாக இருக்குது. எப்படி ஃபிக்ஸ் வரணும்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலரிங் கிளிக் பண்ணுறீங்க. இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணல போதும். அது டைம் எது கம்ப்ரெஸும் இந்த ஆரஞ்சு கலர் நம்ம 2 இடத்துல ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்லேயே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரிங்க கிளிக் போயிட்டு இந்த கலஃபென்ற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ணி அந்த நேனஸ்ட் பிக் வந்து பண்ண செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கூட்டினாக்கா ஜஸ்ட் அந்த எஃப்டில் வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலரிலும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் பில்லு பார்த்து ரெடி ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க லிரிக்ஸ் காற்று வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலர் இருக்கும். ஸோ இதில் நார்மலாக நம்ம பிக் ஆட் பண்ணுறது ரொம்ப விஷயம் தான். ஜஸ்ட் அதிலே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலஃபென்ற கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு சொன்னால் எடிட் பண்ணுறீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 பிக்கு சாரி 96 பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெசென்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது அது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க இந்த 3 லேயரும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதிங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க லிக்ஸ் இருக்கா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இது இடத்துல கேப் இருக்கா? இதே நம்ம இப்போ வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அந்த சேகர் பிடிச்சிட்டே இருக்கா அது நம்ம பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலர் முடிச்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 2 ஆரஞ்சு கலர் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். இது 3த்தையுமே இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு இந்த பாக்ஸையும் கிளிக் போயிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ரீஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? கரெக்டாக வந்து பார்த்தினாக்க 17.12 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கூட்டினா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆடிடும். அவ்வளோதான். இப்போ இதில் அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு கலஃபென்ற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த நானிஸ்ட் பிக்ஸால் போயிட்டு மேலே புஷம் கொடுத்தா மட்டும் போதும். இதே சேம் மெத்தடில் மேலே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா? ஸோ அதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ஆட் ஆயிரும். ஓகே, முடிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நாம் சேகர் பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் இந்த லேயர் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கும். அந்த லேயர் நீங்கள் கில் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போகிறீங்க. நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க போய்க்குங்க. அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்து ஜஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக தான் இருக்கும். மறுபடியும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இங்கே சேவ் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோம். கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த லேயரு இந்த இடத்துல ஒரு 2 புக் மார்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த கிரீன் கலர் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. கரெக்டாக வந்து பண்ணாக்க 19.26 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்ஸில் போயிட்டு மேலே ப்ரெசென்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து நம்ம அந்த க்ரீன் கலர் ஆட் பண்ணுங்களா? ஸோ அதில் நம்ம வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் கேஃபுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அந்த சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலர் நான் கொடுத்துருங்க பாருங்கள். அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கிறீங்க. அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஃப்ரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து கரெக்டாக 19.27 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா முன்னாடி சொன்ன இல்லையா ஸ்பீடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த ஒரு 3 கேப் இருக்கா? ஸோ அதில் நம்ம ஒன் பண்ணால் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் முன்னாடி பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பாருங்கள் நீங்கள் ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணாக்க நானிஸில் தான் இருக்கணும். ஸோ முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு நானிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நாம் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு சேவ் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு லேயர் நான் கொடுத்துருங்க பாருங்கள். நான் எப்பயுமே கொடுக்குற லேயர் தான். ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம் கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.